அண்மை செய்தி. அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என தமிழக வெற்றிக் கழகம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என தமிழக வெற்றிக் கழகம் திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறது. அதிமுகவுடன் தாவேகா கூட்டணி என்ற செய்தி முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது எனவும் அவர்கள் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என தமிழக வெற்றிக் கழகம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. அதிமுகவுடன் தாவேகா கூட்டணி என்ற செய்தி முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது எனவும் அவர்கள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். இதுகுறித்த விவரங்களுக்காக இணைகிறார் என்னுடைய செய்தியாளர் ஜெர்ரி. ஜெர்ரி, வணக்கம். தாவேகா தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு? இது குறித்த விரிவான விவரங்களை வழங்கலாம். கௌதமி, வணக்கம். தமிழக வெற்றிக் கழக மாநாடு நிறைவு பெற்ற பிறகு பல்வேறு திசைகளிலிருந்து பல்வேறு விமர்சனங்களும் கருத்துக்களும் நிலவி வருகிறது. எந்த ஒரு விமர்சனங்களுக்கும் கருத்துக்களுக்கும் பதில் சொல்லாத தமிழக வெற்றிக் கழகம் தற்பொழுது ஒரு பதிலினை அளித்திருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் எக்ஸ் வலைதளத்தின் வாயிலாக இந்த பதிலை வெளியிட்டிருக்கிறார். மாநாட்டிலும் சரி, அதற்கு பின்பும் சரி, திமுகவை மட்டுமே சாடி வருகிறார். அதிமுகவை இதுவரை அவர் விமர்சனமே செய்யவில்லை. எனவே அதிமுகவுடன் கூட்டணி நிலைப்பாட்டில் இருக்கிறார்களா என்ற கோணத்தில் பல விமர்சனங்கள் சமூக ஊடகங்கள் வாயிலாக விமர்சிக்கப்பட்டது. இது தொடர்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர்களிடம் கூட கேள்விகளாக கேட்கப்பட்ட பொழுது, தேர்தலுக்கு இன்னும் நிறைய காலங்கள் இருக்கிறது, இன்னும் அதை பற்றி விவாதிக்க நேரங்கள் இருக்கிறது என்றெல்லாம் அவர்கள் சூசகமாகவே பதிலளித்து வந்திருந்தனர். இந்நிலையில சமூக ஊடக, அதாவது எக்ஸ் வலைதளத்தினுடைய அதிகாரப்பூர்வ பக்கத்திலே பதில் ஒன்றினை அளித்திருக்கிறார்கள். அது என்னவென்றால், தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநில மாநாட்டில் கழகத்தின் கொள்கைகள், கொள்கை எதிரி, அரசியல் எதிரி, தேர்தல் நிலைப்பாடு குறித்தும் தமது உரையில் கழக தலைவர் அவர்கள் தெளிவாக விளக்கமாக எடுத்துரைத்துள்ளார். கழக தலைவர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தமிழக வெற்றி கழகம் வரும் 2026 நடைபெற உள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான அனைத்து வியூகங்களையும் வகுத்து தேர்தலை சந்திக்க தயாராகி வருகிறது. இச்சூழலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றத்திற்கான முதன்மை சக்தியாக ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஏகோபித்த வரவேற்பையும் ஆதரவையும் பெற்று மக்கள் மத்தியில் தமிழக வெற்றி கழகம் அடைந்து வரும் எழுச்சியை மடைமாற்றம் செய்யும் நோக்கத்தோடு அடிப்படை ஆதாரமற்ற தகவல்களை கொண்டு அதிமுகவுடன் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி என்று தொடர்புபடுத்தி பிரதான தமிழ் நாளிதழ் ஒன்று உண்மைக்கு முற்றிலும் புறமான தகவலை கொண்டு நேற்று தலைப்பு செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த செய்தி முற்றிலும் தவறானது, ஆதாரமோ அடிப்படையோ அற்றது என்று உறுதிபூர்வமாக இந்த அறிக்கையிலே தெரிவித்திருக்கிறார் புசி ஆனந்த். ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் வாயிலாக அரசியல் விமர்சகர்கள் என்கின்ற போர்வையில் உள்நோக்கத்தோடு தான்றோந்தித்தனமாக சிலர் தெரிவிக்கும் பொய்யான கருத்துகளின் அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்தை தொடர்புபடுத்தி பரப்பப்படும் இதுபோன்ற உண்மைக்கு மாறான பொய் செய்திகளை தமிழக மக்கள் புரிந்து விடுவார்கள் என்பதை இத்தகைய பொய்யான செய்திகளை உள்நோக்கத்தோடு பரப்புபவர்களுக்கு நினைவூட்டுகிறேன். தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் பாதை முழுக்க முழுக்க தமிழக மக்களின் நலனுக்கானது என்று தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து குறிப்பிட்டிருக்கக்கூடிய தகவல்கள், வெற்றி கொள்கை திருவிழாவில் கழக தலைவர் அவர் ஆற்றிய உரையில் தெரிவித்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் பெரும்பான்மை பலத்தோடு நாட்டு மக்களின் பேராதரவோடு வென்று தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கான நல்ல அரசை அமைப்பதே தமிழக வெற்றி கழகத்தின் குறிக்கோள் என்றும் தெரிவித்திருக்கிறார். எனவே மக்களை குழப்பும் நோக்கில் தமிழக வெற்றி கழகம் தொடர்பாக உண்மைக்கு புறமான கருத்துக்களை செய்திகளாக வெளியிடுவதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த அறிக்கையில மிக முக்கியமான தகவல் என்னவென்றால், இத்தனை நாட்களாக, அதாவது மாநாடு நடந்த நாட்களிலிருந்து இன்று வரை பல யூகங்களின் அடிப்படையில இந்த அரசியல் விமர்சகர்களாக இருக்கட்டும், சமூக ஊடகங்களில் கருத்து தெரிவிப்பவர்களாக இருக்கட்டும், அதிமுக ஒரு சாஃப்ட் கார்னர் செய்கிறார் விஜய், அதிமுகவை விமர்சனம் செய்யவில்லை, அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையில் இருக்கிறார்களா என்ற ஒரு கோணத்துல விமர்சனங்களானது முன்வைக்கப்பட்டது. அதே போல செய்தியாளர்கள் சந்திப்பில் கூட கிரீன் சிக்னல் கொடுக்கிறாரா விஜய் என்ற நோக்கத்துல கேள்விகளும் எழுப்பப்பட்டது. அதற்கு வெளிப்படையான பதில்களும் அதிமுக தரப்புல கொடுக்கவில்லை என்றாலும் கூட தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அதிகாரப்பூர்வ எக்ஸ் வலைதளத்திலே இதை உறுதிபூர்வமாக தெரிவித்திருக்கிறார்.